வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, சிறுகடிக்க ஆசை நாடகத்தை பற்றி. இந்த ரோகிணி சிட்டிக்கிட்ட இருந்து அந்த நகையை வாங்குறதுக்காக போயிருக்கு. அவங்கக்கிட்ட 1,00,000 ரூபா கேட்குறான். 3,00,000 நகை 1,00,000 ரூபாய்க்குன்னு. அதை அவங்க மாமியார் கொடுக்க போதான், நல்ல பேர் வாங்க போதான். அதனால அது அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, பணம் வேணும், நீ எனக்கு பணம் கொடுணும். அது எவ்வளோ சொல்லுது, இந்த மாதிரி இதெல்லாம் போய் மாட்டாத, திருட்டு நகை இருக்க போதுன்னு சொன்னாலும் கேட்கல. லவர்கிட்ட இருந்து வாங்கி கொடு காசை. சரி நான் வேணா கேட்குறேன்ட்டு அது போன வச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா மீனா ஒரு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த வீடியோவை காமிச்சு, போய் அந்த அருண் வீட்டில் கல்லெடுத்து அடிச்சதெல்லாம் காமிச்சு, இப்படி பண்ணா எப்படிமா, நீ போய் அந்த அருண்கிட்டே கேளுன்னு அவரை அனுப்பிவிட்டார். இது போலீஸ் ஸ்டேஷன் வருது. இங்கே வந்து கேட்டால் அருணை காணோம். இது உட்கார்ந்துருக்கு. அப்போ அந்த கை உடஞ்சவர் இருக்காரு, அவரு இன்னொரு கான்ஸ்டபிள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த அருணால தான் இப்படி ஆகிப்போச்சு, என் கை, அவர் தான் பிரேக் பிடிக்காத வண்டி எடுக்க சொன்னாருங்கிற மாதிரி சொல்லும்போது இது கேட்டுருச்சு. கேட்டு ஓடி போய் கேட்டால் அவரு அதெல்லாம் இல்லைம்மா, நீ போமா, நான் எப்போ பேசினேன் அப்படி இப்படின்ட்டார். அப்புறம் வெளியில் போக மாட்டாங்க. வெளியில் போய் நிற்கும்போது முத்து வராப்பில் இங்கேருந்து. முத்து போலீஸ் போய் கூட்டு வருது. என்னன்னு கேட்டால் உன்னை உள்ளதெல்லாம் போகிறோம்ங்கிறாங்க. அருண் அப்படி ஒரு சிரிப்பு, எள்ளி நகையாடுறதுன்னு அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படி நக்கலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காப்புல. அப்புறம் இது எவ்வளோ கெஞ்சுது, அழுகுது. இந்த மீனா அந்த போலீஸ்கார இன்ஸ்பெக்டர் காலில் போய் விழுகுது. அப்புறம் பார்த்தா அப்புறம் மறுபடியும் அந்த போலீஸ்கார்ட்டே போய் கேட்குது, சார் நீங்கள் எல்லாரும் உண்மையை சொல்லுங்க சார்னு. அப்புறம் அவர் இந்த உண்மையை சொல்லிட்டார். இந்த பிரேக் பிடிக்காத வண்டி எடுத்துகிட்டு போனது, கை உடஞ்சது, எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார். சொன்ன உடனே இவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க முத்துவை. வெளியில் வந்துட்டாப்புல. அது பிறகு வீட்டில் போய் தான் விசாரணை நடக்குது. வண்டி சாவி எப்படி போச்சு, யாரோ பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்காங்களே, யார் இங்கே இருந்து தான் எப்படியே போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த ரோகிணி அங்கிருந்து என்ன மீனா, உங்க வீட்டுக்காரர் என்னையே தான் சொல்றாருங்குது, நீ எதுக்கு தானா தலையை கொடுக்குற, அப்புறம் நான் என்ன ஆணியில இருந்த சாவியை நானா எடுத்தேன் அப்படின்னு கேட்குது. அதுவே மாட்டிக்குது. ஆணியில மாட்டிருந்தது அதுக்கு எப்படி தெரியும். அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதோட முடிச்சிருக்காங்க. நீ திங்கக்கிழமை தான் என்னன்னு பார்க்கணும். வணக்கம்.